அப்போ நீங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கீங்களா? எல்லா ரசிகர்களுக்கும் எல்லா ஒரு நல்லவருக்கும் அதே நேரம் தற்கொலைன்னு சொல்றாங்கல்ல அவங்க இருக்கும். சாட்டை தலைமுறை இருக்கார்ல தளபதி விஜய் சார் அவரை பத்தி ஏதாவது பேசுறாங்களா? அந்த கட்சியை பத்தி ஏதாவது பேசுறாங்க? எதுவுமே கிடையாது. ஆனா சாட்டை தலைமுறை தாக்கி பேசுறாரு, வருமானம். விஜய் சாரை பத்தி பேசினா விஜய் சார் ஃபேன்ஸ் நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்க, அது மூலமா ஒரு இன்கம் கிடைக்கும். தெளிவா சொல்லியிருக்காங்கல்ல, பெண்கள் வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, வயசானவங்க வரக்கூடாது, குழந்தைங்க வரக்கூடாது. இப்ப தப்பு யார் மேல? இந்தியாவிலேயே உலக அளவிலே ஒரு மிக சிறந்த நடிகர்னா தளபதி விஜய் தான். ஆனா அரசியல்ல அவர் என்ன செஞ்சார்? நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அவங்களுக்கு வணக்கம். இந்திய நண்பன் என்ற நேர்காணலில் இன்ஸ்டாகிராம் இளைய தளபதி என்று எல்லாராலும் அழைக்கப்படக்கூடிய திரு விஜய் ரமேஷ் அவர்கள் வணக்கம். இந்த இன்ஸ்டாகிராம் இளைய தளபதிங்கிற பேர் எப்போ வருது? இது இப்போ 2 இயர்ஸ் வந்துச்சு. 2 இயர்ஸ் வந்துச்சு. 7 இயர்ஸ் வீடியோஸ் பண்றேன். இப்போ 2 இயர்ஸ் அந்த வீடியோ அது விஜய் சார் வச்சு எடுத்து பண்ணும்போது தான் நல்ல ரீச் ஆனேன். அது மூலமா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் கூட்டிட்டு யூடியூப்ல 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அது மூலம் கொஞ்சம் இன்கமும் வந்துட்டு இருக்கு. அது உங்க சொந்த ஊர்ல? சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே சேர்ந்த மண்டலம் சொல்லுவாங்க. சுரண்டை அருகே சேர்ந்த மரம். சரி, எப்போ இது நிறைய பேர் சொல்றாங்க இப்படி நீங்க தளபதி மாதிரி பண்றீங்க அப்படிலாம் சொல்லுறது, அதுக்கப்புறம் நீங்க முறையா இதை பயிற்சி எடுத்தீங்களா இல்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்றீங்க? அது விஜய் சாரோட சில படங்கள் பார்த்து இந்த மேனேஜேஷன் கத்துக்கிட்டது. முக்கியமா விஜய் சாரோட பழைய படத்துலாம் பார்த்தா புருவத்தை அப்படி தூக்குறது, இந்த மாதிரி இருக்கிறது, விஜய் சார் ஃபேன்ஸை பார்த்தா கையாடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை பார்த்து கத்துக்கிட்டது தான். நான் என்னதான் வேற ஆக்டர் மாதிரி படம் நினைச்சாலும் டக்குன்னு விஜய் சார் வந்துடுவாங்க. இல்ல நீங்க ஆரம்பத்திலிருந்தே விஜய் ரசிகரா இருந்தீங்களா இல்ல நீங்க உங்களுக்கு அந்த திறமை வந்ததுக்கு அப்புறம் தான்? இல்ல, நான் ரஜினி ரசிகர் தான். சார் எனக்கு பிடிக்கும். அப்ப ரசிகர்னா நீங்க ரஜினியோட ரசிகர். சாரோட ரசிகர். அப்ப நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணல? பண்ணியிருந்தேன், அதெல்லாம் வியூஸ் போகல. அது ஒர்க் அவுட் ஆகல. ரஜினி, கமல் எல்லா ஆக்டர் மாதிரியும் பண்ணி பார்த்துருக்கேன், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. விஜய் சார் மாதிரி பண்ணும்போது நல்ல ரீச் கிடைச்சது, பேர் கிடைச்சது. இப்ப எங்க போனாலும் நமக்கு நல்ல பேர் இருக்கு. ஒன்னு டூப்ளிகேட் தளபதிம்பாங்க, இல்ல இன்ஸ்டாகிராம் இளைய தளபதி, இல்ல கூலிப் ஸ்டார் தான் மெயின். நீங்க எப்போ கூலிப் ஸ்டார்? ஆமா, சொல்ற மாதிரி கூலிப் ஸ்டார் சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வாட்டர் மிலான் ஸ்டார் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். சோ இன்னைக்கு கூலிப் ஸ்டார் உங்க மூலமா கொஞ்சம் ரீச் ஆக பார்ப்போம். ஆக்சுவலா கூலிப் ஒரு பேன் பண்ண சாதனம். கரெக்ட் தான். நான் அது யோசிக்க மாட்டேன். அவங்க சொல்றது என்ன, அந்த விண்டேஜ் லுக் காட்டுறல, இதுலதான் ஃபேமஸ் ஆன இந்த ஒரு சீன் மட்டுமே 1 கோடி வியூஸ் போயிருக்கு. இப்போ யூடியூப்ல இப்போ கிடக்கு 1.2 crores போயிருக்கு. இந்த ஒரு சீன் தான் விஜய் சார் ஒரு பேக்ரவுண்ட் சாங் போட்டு எப்படி செய்யறது, அது மூலமா வந்ததுதான். ஆனா உங்களுக்கு உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்ப இருக்கிற விஜய் விடைக்கும் நீங்க இந்த 90sல வந்த தேவா இல்ல இந்த பூவேவனுக்காக அதுக்கப்புறம் வந்த படங்கள், சோ காதலுக்கு மரியாதை, இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா சூட் ஆகுது. அதனாலதான் அதே நம்ம ரெகுலரா பண்றோம். இப்போ உள்ள விஜய் நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா செட் ஆக மாட்டேங்குது. இப்போ உள்ள விஜய் சார் இந்த கட்சி ரீதியா போனா நல்ல வியூஸ் போகும் எனக்கு. அப்போ உள்ள இந்த ஃபுல்லா விண்டேஜ் எக்ஸ்பிரஷன், கியூட் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு நல்ல ரீச் கிடைக்கும். இதை விட அதிகமா ரீச் கிடைக்கும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடும்போது சொன்னாங்களா நீங்க விஜய் மாதிரி பண்றீங்கன்னா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்களா? இல்ல இன்ஸ்டாகிராம் தான் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லல. நீங்க விஜய் மாதிரி பண்றீங்க. ஆமா, இதே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லும்போது சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரூட்டை பிடிச்சு போயாச்சு. அது நல்ல ஒரு பேரை கொடுத்துட்டு இன்னைக்கு உங்களை என்னைய மீட் பண்ண வச்சுட்டு பாத்தீங்களா. அது காரணமே அதான், அந்த வீடியோ விஜய் சார் தான் மெயினா. அப்போ நீங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்துல இருக்கீங்களா? கேட்டிருக்கேன், அந்த பொறுப்புனை கிடைக்கல. ஊடக அணியில ஒரு இதாக கேட்டுறேன், அதுக்கு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் கிடைக்கல. நிறைய பேர் காம்படிஷன்ல இருக்காங்க. எதனால அந்த நீங்க ஒரு ரசிகரா இருக்கீங்க, அவர் மாதிரி பண்றீங்க, அதோட முடிச்சுக்கலாம் இல்ல? எதுக்கு அந்த அரசியல்? அது எதுக்கு? நல்லது பண்ணதும் வராரு, நம்ம அண்ணன் தானே, நம்ம சப்போர்ட் பண்ண வேற பண்ணதுக்கு. விஜய் சார் எந்த அளவுக்கு போனாலும் நானும் இறங்க கூடவே போவேன் கடைசி வரைக்கும். நீங்க இந்த மாநாடு எல்லாம் போயிருக்கீங்களா? இல்ல, போக மாட்டேன். எந்த மாநாடு போக மாட்டேன், எந்த மீட்டிங் போனதில்லை. ஆனா நீங்க தெளிவா இருக்கீங்க. அதாவது நம்ம அவரை பிடிக்கும், நான் அவரை படத்தை என்ஜாய் பண்றேன், எனக்கு அவரை மாதிரி கேரக்டர் இருக்கு, ஸோ நான் அதை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க தெளிவா இருக்கீங்க. ஆனா அது தெளிவு நிறைய பேர்கிட்ட இல்லையே. அது எல்லா ரசிகர்கிட்டும் இருக்குமே, தெளிவு இருக்காது. எல்லா ரசிகர்ட்டுமே தெளிவா இருக்க சொல்ல முடியுமா?
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஜித் சார் ஆகட்டும் அவங்க ரசிகர்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். சில மாதிரி நல்லவங்க இருப்பான், கெட்டவங்க இருப்பான். அது விஜய் சாருக்கு மட்டும் சொல்றாங்க, தாக்கி பேசுறாங்கல்ல, அது ரொம்ப தப்பான விஷயம். எல்லா ரசிகர்களுக்கும் எல்லா ஒரு நல்லவருக்கும் அதே நேரம் தற்கொலைன்னு சொல்றாங்கல்ல, அவங்களும் இருப்பாங்க. அது மெயினா சொல்றது விஜய் சார் ரசிகர்கள் சொல்லுவாங்க, அது தப்பான விஷயம். அப்படி சொல்லக்கூடாதுல்ல. நான் ஏத்துக்க மாட்டேன், நான் அதை ஏத்துக்கல, அவ்வளவுதான். இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ரசிகரா அவரை கொண்டாடுறீங்க, அவரை மாதிரி பண்றீங்க, இது நல்ல விஷயம். ஆனா நீங்க ஒரு தெளிவுபடுத்தின என்னன்னா, நான் வந்து எனக்கு அவரை பிடிக்கும், நான் வீட்டுல இருப்பேன், நான் எந்த மீட்டிங் எல்லாம் போக மாட்டேன். சோ அதுதான் வந்து தெளிவு. கரெக்ட். ஏன்னா நான் வந்து அந்த இந்த கூட்ட நெரிசல்ல போய் அவர் சேலத்துக்கு வராரு இல்ல கரூர்ல வராருன்னா அந்த கூட்ட நெரிசல்ல போய் எதுக்கு இந்த தேவையில்லாம பிரச்சனை. நான் வீட்டுல உட்காந்து பாத்துட்டேன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா அவரை பிடிக்கும். கரெக்ட். நான் அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. தெளிவா சொல்லியிருக்காங்கல்ல, பெண்கள் வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, வயசானவங்க வரக்கூடாது, குழந்தைங்க வரக்கூடாது. இப்ப தப்பு யார் மேல? பேசக்கூடாது. பட் இதை இப்ப பேசலாம், எப்பவும் பேச முடியாது. தப்பு நான் சொல்ல மக்கள் மேலதான் சொல்லுவேன். ஒரு இடத்துல போறோம், கோயிலுக்கு ஒரு கூட்டத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சேஃபா இருக்கணும், நம்ம உணரணும், நமக்குள்ள ஃபீல் ஆகணும். அப்பதான் அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல நமக்கு ஒரு சேஃப் இல்லைன்னு தெரியுது, அப்ப அங்க போய் பார்த்துட்டு இருக்கு. இல்ல நீங்க ரொம்ப ரொம்ப விஷயங்கள் தெளிவா இருக்கீங்க. ஆனா நீங்க வந்து உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிறைய ஃபுல்லா பாப்பீங்களா? பார்ப்பேன். எல்லா கமெண்ட்டும் நான் கொடுக்குற அதிகபட்ச ரிப்ளை தேங்க்யூ மட்டும் தான் இருக்கும். யாரும் திட்ட மாட்டேன், பேச மாட்டேன், இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். இல்ல ஒருத்தர் நம்மள வந்து கோவப்பட்டு நம்மள அடிக்க வந்தா கூட நம்ம அவரை பார்த்து சிரிச்சோம்னா அவரு கோவம் அப்படியே அடங்கி போயிடும். கரெக்ட் தான். ஆனா 1-2 பேருக்கு அடங்கி போவா, எல்லாரும் அடங்கி போக மாட்டாங்கல்ல. இன்னும் ஒருத்தன் 3 வருஷமா திட்டிட்டு தான் இருக்கான். என்ன காரணம்னு கேட்டீங்களா? உங்களை கமெண்ட்ல திட்டுறாங்கல்ல, எந்த காரணத்தால என்ன திட்டுறீங்க? நான் கேட்டது இல்ல. ஆனா என்ன காரணம்னா, நீ விஜயா, நீ அடுத்த விஜயா, நீ அடுத்த தளபதியா, நீ எல்லாம் ஆளா, மூஞ்ச பாரு, மூக்க பாரு அப்படின்னு பல கமெண்ட்ஸ் வரும். இது ஓகே. ஆனா இதுக்கு மேல வீட்டாளை பத்தி பேசுறது அந்த மாதிரி நிறைய வரும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ரீசெண்டா ஒரு கமெண்ட் பார்த்தேன், தயவு செய்து அந்த எலெக்ஷன் வரை அது வீடியோ போடாதா, அது ஏன் அப்படி பண்றாங்க? அவங்ககிட்ட தான் கேட்கணும். அது இது கமெண்ட் படிச்சேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவனை யாராவது பண்ணிருக்கடா, நான் பேர்ல எடுக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. வந்திருக்கலாம், அதிக டைம் வந்திருக்கு, நிறைய டைம் வந்திருக்கலாம். நான் கேட்டிருக்கேன், எதனால அப்படி பண்றீங்க அப்படின்னு. என்ன நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நீ விஜயா, விஜய் சார் எங்க இருக்காரு, நீ எங்க இருக்கிற, உன் லெவலுக்கு ஏதோ அதை பத்தி மட்டும் யோசிய. அப்ப நான் சொன்ன விஜய் சாரோட ஃபேனு, எனக்கு பிடிச்சிட்டு நான் பண்றேன், உனக்கு விருப்பம் இருந்தா பாரு, விருப்பம் இல்லையா உனக்கு என்ன பண்ணணும் நீ பண்ணு, நான் உனக்கு கண்டுக்க மாட்டேன். ஆனா அவங்க இல்லாம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க முடியாது. கண்டிப்பா. முக்கியமா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரப்போய் தான் நான் கொஞ்சம் ரீச் ஆக காரணமே. பாசிட்டிவ் விரும்ப மாட்டாங்க, நெகட்டிவ் தானே லைக் பண்றாங்க மக்கள். இப்போ நான் நல்லா பண்றேன்னு சொன்னா 10 பேர் லைக் போடுவான் அந்த கமெண்ட்ஸுக்கு. அதே இடத்துல கூலிப் ஸ்டார் ஒருத்தர் போட்டோம்னா அந்த கமெண்ட்ஸ்க்கு மட்டும் 1 லட்சம் லைக் வந்துடுறாங்க. அப்ப மக்கள் எதாவது வச்சுக்கங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இன்னைக்கு வந்து நல்லது காலையிலன்னு சொல்றீங்க? எப்பவுமே கிடையாது. இப்பவும் இல்லை, அப்பவும் கிடையாது, இப்பவும் கிடையாது. அப்ப நம்ம ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமாவோ இல்ல வந்து உண்மைக்கு புறமான ஒரு விஷயங்களை சொல்லும் போதா அது மக்கள் மத்தியில போய் சென்றடையுது, அது நிறைய மக்கள் ரசிக்கிறாங்க. இப்போ நான் அவரை பத்தி பேசியிருக்கேன், என்ன சொல்றேன், வாட்டர்மேன் ஸ்டார் இருக்காங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து அந்த பேரை கொடுத்து அவரை தூக்கி வச்சிருக்காங்க. சொல்லுங்க. நான் அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு தனிப்பட்ட திறமை, நான் என்னோட நடிப்பை நான் வெளிப்படுத்தி தான் நான் வந்திருக்கேன். அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, மோட்டிவேட்டா பண்ணுவார். யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவேன். ஆனா அவர் ரீசெண்டா சூரிய பத்தி பேசினாரு, சூரியல என்ன கஷ்டப்பட்டு சினிமாக்குள்ள வந்தாரு, சூரியலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இன்டர்வியூ பார்த்திருப்பீங்கன்னு தெரியல, நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் தப்பான விஷயம். அதாவது நீ வருவதற்காக மற்றவங்க திறந்தாழ்த்து பேசக்கூடாது. உனக்கு என்ன திறமைக்காக கொண்டு போய், எனக்கு திறமைக்காக கேட்ட சத்தியமா இல்ல, அதான் உண்மை. நிறைய சொல்லுவாங்க, நீ இதை மட்டும் கையாட்டுற, காலாட்டுற, நடக்கிற, கூலி போய்க்கிற, நீ விஜய் சார் டான்ஸ் ஆடுனா எனக்கு என்ன அதை நான் பண்ண முடியும், எனக்கு வராத நான் ட்ரை பண்ணும். இல்ல நீங்க வந்து விஜய் சார் மாதிரி எல்லாம் பண்றீங்க, சரி பேசாம அந்த டான்ஸிங் கூட இப்ப கூட ரீசெண்டா பார்த்தேன், அந்த மதுரை படத்துல இருந்து அந்த கண்டேன் நான் என்ன சொல்லணும்னா, நமக்குள்ள என்ன இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாதுல்ல, நமக்கு எந்த இடத்துல காட்டணும் அங்கதான் காட்டணும். இப்போ டான்ஸ் ஆடி போட்டோமா அது 1 லட்சம் வியூஸ் தான் போயிருக்கும். அதே நான் சும்மா நடந்து போய் இப்ப கையாட்டு சோமர்ஷம் போட்டா அது எனக்கு 1 கோடி வியூஸ் நிற்கும். அப்ப மக்கள் எதை ரசிக்காங்க, கிறுக்குத்தனத்தை. எனக்கு தெரியாது அது நான் செய்யறது தப்புன்னு தெரியும், இது ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும், ஆனா மக்கள் அதான் ரசிப்பாங்க. இல்ல மக்கள் வந்து அந்த ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்களோ? அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க. எப்போ அந்த வாட்டர்மேன் ஸ்டாரு இப்ப நிறைய பேர் பண்றாங்கல்ல சில விஷயங்கள்ல. இப்ப கூமாப்பட்டி எடுத்துங்க, அது வேற, அவருக்கும் தனி இதை எடுத்தாரு. அவர் மூலமா நீங்க கூமாப்பட்டியில கவர்மெண்டே அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நிறைய செலவழிச்சு அதை டூரிஸ்ட் பிளேஸா ஆக்க போறாங்க. அது நல்ல விஷயம். வாட்டர்மேன் ஸ்டார் என்ன நல்ல விஷயம் பண்ணாரு?
இல்ல அவரு என்ன சொல்றேன்னா, நான் கடுமையா உழைக்கிறேன், இல்ல என்னோட தொழில் சார்ந்த நிறுவனம் சரி, அவரோட பிசியோதெரப்பி எல்லாத்துலயும் என்னோட தனி திறமையை காட்டுதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அது இல்லாம இன்னைக்கு வந்து தொலைக்காட்சி தொடர்லயே மிக முக்கியமான அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துட்டு அவரால் டிஆர்பி ஏத்தணும், டிவி சேனலுக்கு டிஆர்பி ஏத்தணும், யூடியூபுக்கு அவங்க சப்ஸ்கிரைபர் வருமானம் பார்க்கணும். இப்போ இவரை பத்தி கண்டிப்பா பேசணும். சாட்டை துறைமுருகன் இருக்கார்ல, தளபதி விஜய் சார் அவரை பத்தி ஏதாவது பேசாங்களா? அந்த கட்சியை பத்தி ஏதாவது பேசாங்க? எதுவுமே கிடையாது. ஆனா சாட்டை துறைமுருகன் தாக்கி பேசுறாரு, வருமானம். விஜய் சாரை பத்தி பேசினா விஜய் சார் ஃபேன்ஸ் நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்க, அது மூலம் ஒரு இன்கம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச 15-25 லட்சம் கிடைக்கும். ஓப்பனா சார் 25 லட்சம் கிடைக்கும். அப்போ தளபதி விஜய் ரசிகர்ல பேசிதான் சாட்டை சேனல் வந்து 25 லட்சம் ரூபா அவரை வச்சுதான் ஓடுது. அவரை பத்தி பேசலன்னா வேற எந்த ஆக்டர் பத்தி பேசினாலும் ரீச் ஆகாது. ஆனா விஜய் சார் கண்டது எடுத்து வந்தாருன்னா அந்த வீடியோ நீங்க பாருங்க, 10 லட்சம் வியூஸ் விற்கும். இன்னைக்கு 1 லட்சம் வியூஸ் போச்சு அப்படின்னா $25 கிடைக்கும். லென்த் வீடியோல 1 லட்சம் வியூஸ் போச்சுன்னா $25 கிடைக்கும். அப்போ ஒரு 10 லட்சம் வியூஸ் போகுது. அப்ப என்னன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் பேமெண்ட், நான் சொல்றது ஒரு நாள் பேமெண்ட். அப்ப மந்த்லி வரும் பாருங்க, 15 லட்சத்துக்கு மேல. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த சோசியல் மீடியா எடுத்துட்டீங்களாலே அதிகமான வியூஸ் போது வந்து தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போகும், இல்லைன்னா நம்ம செந்தமிழன் சீமான் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போகும். அப்ப என்ன அந்த யாரு ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ அதை வச்சுதான் பேசுவாங்க. அத குறிப்பிட்டு சாட்டை வந்து எங்க தலைவரை பேசுறாருன்னா அது வந்து இல்ல. அவர் ஒரு யூடியூப் சேனல், ஒரு நடுநிலையோட ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாருன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏதாவது ஒரு கான்செப்ட் வச்சு பேசிதான் ஆகும், ஒரு கண்டென்ட் போடுறாங்க. கண்டிப்பா பேசிதான். அப்படின்னா ஏதாவது நம்ம தமிழ்நாட்டுல இப்போ சம்பந்தப்பட்டமா இருக்கா, விஜய் இருக்காரு, சோ அப்ப அவங்கள வச்சுதான் அவங்க பேசுவாங்க. நான் கேட்கறேன், இப்போ நீங்க கேட்டீங்களா எனக்கு பேக் கமெண்ட்ஸ் வந்தீங்க, திருப்பி கேட்க மாட்டேங்குது. இப்போ விஜய் சார் யாரையாவது தப்பா பேசி தகவ பேசி பார்த்திருக்கலாம், ஒரே ஒருத்தர் பத்தி பேசுவார். அதை நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும் யாரும் எந்த கட்சி பத்தி பேசுவாங்க. சொல்லுங்க, அதெல்லாம் பரவாயில்ல, சொல்லுங்க. தைரியமா நாளைச்சு சரி, திமுக மாதிரி தான் விமர்சிப்பாரு. செத்ததை நாங்க தொடவே மாட்டோம்னு சொல்லிருக்காரு தலைவர். கேட்டீங்களா? இருக்கிறது ஆடுறது யாரோ அவங்க தான் நாங்க எதிர்ப்போம், களத்துக்கே வராங்க நாங்க எதுக்குன்னு சொல்றாங்களா? அப்போ உன்னை பத்தி பேசவே இல்லை, அப்ப நீ எதுக்கு அவரை பத்தி பேசுற? ஏன்னா உனக்கு வருமானம் வேணும், உனக்கு வருமானம் வேணும், அதுக்கு விஜய் சாரை தாக்கி பேசணும். அப்ப அந்த வருமானத்துக்காக தான். மற்றபடி அவங்க வந்து நாட்டுக்கு நல்லெல்லாம் செய்யலாம் ஒன்றும் கிடையாது. இல்ல அவங்க வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி நீங்க எடுத்துட்டா கூட பேஸ்ல இருந்து வராங்க. நான் பேசுறது சாட்டை துறைமுருகன் மட்டும்தான். சாட்டை துறைமுருகன் என்ன சீமானை பத்தி பேச மாட்டேன், அவரை பத்தி நான் பேசவே இல்லை. அவர் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கீங்களா? எப்போதும் மரியாதை இருக்கும். ஏன் போன ஓட்டம் அவர் தான் போட்டேன், நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், வீட்டுல 7 ஓட்டு இருக்கு, 7 ஓட்டு அதிமுக தான் போட்டோம், அடுத்து சீமானுக்கு போட்டோம், சாரி செந்தமிழ் சீமானுக்கு போட்டோம், இப்போ விஜய் சார் தான் 7 ஓட்டு வரும். நம்ம முடிவு எடுக்கிறது தானே. அப்ப தென்காசியில அந்த சேத்து மடத்துல 7 ஓட்டு விஜய்க்கு போயிடும், டிவிக்கு தான். நான் சொன்ன வீட்டுல 7 ஓட்டு வரும். எதனால அப்படி ஒரு இது வச்சிருக்கீங்க? புதுசா ஒரு மாற்றம் வேணும் தான். அப்படி என்ன தேவை இருக்கு? ஒரு மாற்றம் சொல்றீங்களா, என்ன தேவை இருக்கு? மாற்றம் விஜயன் சார் எதிர்பார்த்தோம், விஜயன் சார் சேர்த்தா நல்லா இருக்குன்னு நான் அப்பவும் நினைச்சேன். அவர் இப்ப இல்லை. அப்ப அடுத்தபடியா வரும்போது எனக்கு விஜய் சார் தான் எனக்கு பிடிக்குது. இல்ல ஆக்சுவலா வந்து ஒரு பழைய ஒரு டயலாக் சொல்லுவாங்க, இந்த சினிமால இருந்து ஒரு பேரு புகழ் எல்லாம் சம்பாதிப்பாங்க, இல்ல வேற ஒரு துறை, இன்னைக்கு வந்து IAS IPSல இருந்து ஒரு நல்ல ஒரு துறை, அதுல இருந்து பேரு புகழ் எல்லாம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அரசியல் வருவாங்க. ஏன் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அவங்க வந்து சம்பாதிச்சிருவாங்க. அப்ப அந்த சம்பாதிச்ச பணத்தை வந்து அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயினா தேவை பவர். இந்த நித்யானந்தா கூட சொல்லியிருப்பாரு, அது கார் வச்சிருக்கிறது வீடு வச்சிருக்கிறது எல்லாம் ஓல்டு ஃபேஷன், கரண்ட் ஃபேஷன் பவர். அந்த பவர் இருக்கணும்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், இல்ல அப்படின்னா ஒரு பெரிய கட்சியோட சேர்ந்து நம்ம பயணிக்கணும். ஸோ அப்படிதானே நடிகர்கள்லாம் உள்ள வராங்க. அப்ப இவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஏன் எம்ஜிஆர் சார் மாற்றம் கொண்டு வரலையா? எம்ஜிஆர் கூட எல்லாரும் ஒப்பிட முடியாது இல்லைப்பா. எம்ஜிஆர் வேற வந்தவர் தானே. எம்ஜிஆர் கலைத்தொழில் வந்தாலும் எம்ஜிஆரோட பேஸ் என்னன்னா திமுக இருந்துதான் அவர் வந்து படிப்படியா வந்தாரு. இன்னும் சொல்ல போனா திமுக வந்து தன்னை ஒரு முன்னிலைப்படுத்துறாரு. அங்க என்னன்னா ஒரு 3-4 பேர் சீனியரா இருக்கும் போது இவரால் அங்க முன்ன வர முடியாது. அப்ப இவர் என்ன பண்றாரு, சில விஷயங்கள் வந்து இவருக்கு அங்க ஒத்து போகல, முரண்பாடு வருது. அந்த முரண்பாடு காரணமாக அவர் தனியா அவருக்கு வெளியே வராரு, தனி களம் காண்றாரு, அவர் ரசிகர்கள் எல்லாம் கூட்டு பேசுறாரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு, வராது. ஆனா விஜய் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இந்தியாவிலேயே உலக அளவிலே ஒரு மிக சிறந்த நடிகர்னா தளபதி விஜய் தான். ஆனா அரசியல்ல அவர் என்ன செஞ்சார்? அரசியல்ல என்ன செஞ்சார்னா அவர் அதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கத்துல இருந்து எவ்வளவு செஞ்சிருக்காரு, அதெல்லாம் நீ பார்த்தது இல்லையா? அவர் என்ன மக்கள் மன்றத்துல இருந்து என்ன செஞ்சிருக்காருன்னா இலங்கையில தமிழர்கள் கொண்டு குவிக்கும் போது 5000 ரூபாய் கொடுத்தாரு.
5000 எடிட்டிங்ல 500 போட்டிருப்பாங்களே சொல்லுங்க. எடிட்டிங்ல 500 போட்டிருப்பாங்க. அங்க நடந்த சம்பவம் எடிட்டிங், அந்த ஒரிஜினல் வீடியோ கிடையாது. ஒரிஜினல் போட்டோஸ் என்னன்னு யூடியூப்ல பாருங்க, கிடக்கு. அது எடிட்டிங் அப்படி போட்டா தான் வியூஸ் போகும். 500 கொடுத்துக்காம பாரு, சம்பளம் மட்டுமே 100 கோடி 200 கோடி வாங்கலாம், 500 கொடுத்துக்காம பாரு. அதான் நம்ம மக்கள் வந்து பாசிட்டிவா கொடுக்கும் போது போய் சேராது, நெகட்டிவா கொடுக்கும் போது மக்கள் கிட்ட ரீச் ஆகுது. ஆனா பாசிட்டிவாவே கொடுத்து மக்கள் மத்தியில ரீச் ஆயிருக்காங்கல்ல. யாரு? திமுக. என்ன பாசிட்டிவா பண்ணாங்க மக்களுக்கு? என்ன இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் கொடுக்குறா? கோடை காலத்துக்கு 2000 + 3000 5000, அதுக்கு முன்ன ஒரு 3000. காசு காசு யார் காசு முக்கியம் இல்ல, கொடுக்கிற மனசு இருக்குல்ல, அந்த மனசு நல்ல மனசோட யார் கொடுத்தாலும் அது நல்லது. அது நம்ம காசு நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம கேட்கணும், அந்த மனசு வேணும்ல. இப்ப உங்க வீட்டுல ஒரு மனசே 4 வருஷம் வரல, இதேதான் அவங்க திருப்பி உங்கள்ட்ட கேக்குறாங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 10ஆம் கிளாஸ்ல யாரும் படிக்கலையா, 12ஆம் கிளாஸ் யாரும் படிக்கலையா, ஏன் அப்ப எல்லாம் விஜய் பரிசு கொடுக்கல, இப்ப மட்டும் ஏன் பரிசு கொடுக்குறாருன்னு இவங்க கேக்குறாங்க. கரெக்ட் தான், அவங்க கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டான கேள்விதான். ரஜினி சார் வந்தாருல்ல, நான் கேட்கக்கூடிய கேள்வி, கட்சி வாரனாரு, நான் ஆட்சி அமைப்பது உறுதின்னு சொல்லி வந்தாரு, ஏன் திரும்ப கழிச்சுட்டு போனாரு? ஏன்னா இங்க தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் அவருக்கு தெரியும். இங்க வந்து அதிமுக திமுக இப்படி ஒரு மண்டல் மக்கள் மத்தியில் இருக்கு. ஏன்னா இதுல வந்து திமுக வந்து மக்களோட உள்ளத்துல இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல ஓகேதான். அது 40 வயசுக்கு மேல உள்ளவங்க கிட்ட தான் இருக்கும், 40 வயசு கீழே உள்ளவங்க திமுக கிட்ட இருக்காது. 40 வயசு கீழே உள்ள பகுதி ஓட்டு சீமானண்டையும், அது கீழே உள்ளது விஜய் சார்ட்டே இருக்கும். இல்ல அந்த ட்ரெண்ட் எல்லாம் மாறிச்சு. அதாவது ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட்ல எல்லாம் வந்து இந்த காலவாதியானவங்க தான் கம்யூனிஸ்ட்ல இருப்பாங்க, ரொம்ப ஏஜ்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அது கம்யூனிஸ்ட விட்டுருங்க, மற்ற கட்சி எடுத்துங்க. இந்த கம்யூனிஸ்ட் இந்த காங்கிரஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து திமுகவுடைய தயவுல தான் இயங்கிக்கூடிய கட்சி. திமுக அவங்களை கூட்டணியில வெளியே விட்டுச்சுன்னா அது ஒண்ணுமே இல்லை, அது ஜீரோ. அதாவது இந்த பூவோட சேர்ந்து நாறு மணக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த காங்கிரஸ் இந்த கம்யூனிஸ்ட் எல்லாமே வந்து திமுக கூட சேர்ந்ததாலதான் அவங்களுக்கு மனம். அவங்க வெளியே வந்து ஒண்ணுமே இல்லை. அதுதான் நானும் சொல்றீங்க. அதை விஜய் சார் கூட பேசியிருந்தாரு, தனிச்சு என்ன மாதிரி ஒரு கட்சி தொடங்கி திராணி இருக்கா தில் இருக்கான்னு கேட்டுக்காரா, கட்டணம் கிடையாது. இல்ல அந்த கேள்வி வந்து இது வந்து பஞ்சு தான் டயலாக்னு சொல்லுவாங்க. டயலாக்னு கிடையாது, மக்கள் இப்படி பேசினா போய் சேருது. இன்னைக்கு விஜய் சார் ஒரு வார்த்தை பேசினா போதும், ரீல்ஸ்ல அவங்க பிச்சுக்கிட்டு போவோம். அந்த ரீல்ஸ் யார் பாக்குறா? மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணுமா? அந்த காலத்துல தொடர்பு ஒண்ணும் கிடையாது. இப்ப ரீல்ஸ் இருக்கு, Facebook இருக்கு. உங்களுக்கு தெரியுது இல்ல, அதாவது தொடர்பு எதுவுமே இல்லாத காலத்திலேயே அந்த எல்லா ஊரு கிளை, மாவட்டம், வட்டம், ஒன்றியம், நகரம், பேரூர்னு ஃபுல்லா கிளை போட்ட கட்சி வந்து திமுக. அந்த பெரிய ஒரு ஆலமரத்தை வந்து சின்ன ஒரு காற்று ஆடணும்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா மக்களுக்கு நிறைய பண்றாங்கல்ல நண்பா. அதைத்தான் நான் கேட்கிறேன். எம்ஜிஆர் சார் ஜெயிக்கும் போது சொல்லல. நீங்க இன்னும் ஒண்ணு சொல்ல போனா, நீங்க சொல்றீங்களா கெரியர்னு உச்சம்னு சொல்றீங்களா, அந்த கெரியர்னுடைய உச்சத்துக்கு கொண்டு அமர்த்தினது யாரு? சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயின் மூவிஸ். அது தொழில், அங்கதான் பிரச்சனை வருது, தொழில தான் பிரச்சனை வருது. புரிய மாட்டேங்குது மக்களுக்கு, புரிய மாட்டேங்குது. மக்களுக்கு மீன்ஸ் விஜய் சார் எடுத்து பேசுறாங்கல்ல, ஆப்போசிட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு புரியாத காரணம் தான். அன்னைக்கு உன்னை வளர்க்க அவங்க தேவை, உனக்கு வருமானம் கொடுக்க அவங்க தேவை, உனக்கு பிரச்சனை அவங்க தேவை. இன்னைக்கு இதே எதிர்த்து இன்னைக்கு சன் டிவில போட மாட்டாங்க விஜய் படத்தை, சன் மியூசிக்ல விஜய் பாட்டை போடல. ஆனா அன்னைக்கு சன் டிவிக்கும் சன் மியூசிக்கும் விஜய் சார் படங்கள் தேவை, விஜய் சார் பாட்டு தேவை. இல்ல அந்த படத்தை விஜய் சார் வேற சேனல்ல பாட்டு போட மாட்டாங்களா? ஜேடில போட மாட்டாங்களா? அவங்க தயாரிக்கிறாங்க. இப்ப நான் வந்து ஒரு படத்தை தயாரிக்கிறேன்னா அதோட முழு காப்பி என்கிட்ட தான் இருக்கும். அப்ப நான் சன் டிவிலயோ, கலைஞர் டிவிலயோ, இல்ல ஆதித்யாவிலயோ எதுல வேணாலும் போட்டுக்கலாம். எல்லாமே ஒரு நெட்வொர்க், சன் டிவி நெட்வொர்க் வரும், அப்ப கலைஞர் டிவி தனி நெட்வொர்க். ஸோ அந்த சார்ந்த நிறுவனங்கள், அந்த ஊடகங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆகும், வெளிவரும், எல்லாம் பண்ணும். ஸோ இப்போ நீங்க கூட ஜனநாயகன் படத்தை கூட நம்ம ரெட் ஜெயின் மூவிஸ் இல்ல கலைஞர் டிவில கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதை பண்ண மாட்டாங்க. இல்ல கலைஞர் டிவில ரிலீஸ் பண்றதுக்கு வந்து சென்சார் வேண்டாம். இல்ல கலைஞர் டிவி பண்ணுவாங்க, அவரை யாரும் எடுத்து பேசிட்டு இருக்காரு, எப்படி அங்க பண்ணுவாங்க? ஜி தமிழ்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஜி தமிழ்ல ஓடிடில வந்துடும். ஓடிடியா? தியேட்டர்ல வந்துட்டு தான் வரும். கஷ்டப்பட்டு படம் எடுத்து ஓடிடி விடுறதுக்கா? அது தளபதி படம் இல்ல. போற போகும்போது நிறைய டைலாக் எல்லாம் விட்டீங்க. நீங்க இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா தளபதி விஜயன் வரும், இல்ல ஒரு 2 மாசம் தாண்டி விட்டீங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்துடும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் இளைய விஜய் நடிக்கும் ஜனநாயகன் வரும். அதுதான் வெயிட்டிங், வேற ஒண்ணும் கிடையாது. ஆக மொத்தம் இதுல பாதிக்கப்படுறது விஜய் கிடையாது, அந்த படத்துல மியூசிக் டைரக்டர் கிடையாது, அந்த படத்துல பாடல் ஆடினது யாருமே கிடையாது, மலேசியால அந்த இசை விழா நடத்துவது யாருமே கிடையாது. பாதிக்கப்படுற ஒருவர் ப்ரொடியூசர், இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம். விஜய் சார் தெரியுமே, விஜய் சார் இன்னைக்கு நேற்று பிரச்சனை வரலையே, அவருக்கு புதிய இயக்கத்துல இருந்து பிரச்சனை உண்டு. நமக்கு ஊடகம் இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான்
பிரச்சனை காவலன் வந்து ஸ்டார்ட் நமக்கு தெரியும். ஆனா புதிய இருந்து அவருக்கு பிரச்சனை உண்டு. இல்ல ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும். என்னன்னா இப்ப நம்ம நம்பி ஒருவர் வந்து இவ்வளவு பெரிய பணங்களை உள்ள போடுறாரு, அவருக்கு நம்ம லாபத்தை கொடுக்கலனால கூட நஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு ஒரு மனசு வேண்டாமா? விஜய் சார் எந்த படத்துக்கு நஷ்டம் கொடுத்தாரு? புலி படத்தினுடைய தயாரிப்பாளர் பி.டி. செல்வகுமார் ஓகே, அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்டே கொடுக்குறாரு. ஓகே, அப்புறம் விஜய் கூட ஒரு 15 வருஷம் வரலையா கொடை பிடிச்சி பாபா ஓடல தெரியுமா? அதுக்கு நஷ்ட ஈடு அவங்க கொடுத்துருவாங்க நண்பா. அந்த நஷ்ட ஈடை வந்து உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்துச்சு, நீங்க என்னால கஷ்டப்பட்டீங்களா, உங்களுக்கு நஷ்ட ஈடு நான் ஈடு தரேன் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இவரை வந்து அணுகிறது நிறைய இருக்கு. பாபா படத்தினுடைய அந்த கொடுக்குறாங்க. சில விஷயங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகும், சில விஷயங்கள் கோர்ட்ல போய் முறையிட்டேன்னா இப்ப ஒரு 10 லட்ச ரூபா நஷ்டம் வேணும் வச்சுங்களேன், அவங்க கேட்கறது 20 லட்ச ரூபா கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? ரஜினி ஃபேன், நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா தெளிவா சொல்றேன், குசேலன் பாபா இதெல்லாம் ஃபிளாப் ஆகும்போது தலை எங்க போனாரு? இல்ல அவங்க வந்து ஒரு சில மன உளைச்சல் எல்லாம் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஃப்ரீயா வருவாங்க. நீங்க சொன்னீங்க புலி படம் ஃபிளாப் இல்ல, வெற்றி புலி படம் வந்து ஃபிளாப் கிடையாது. புலி படம் வந்து வசூல் ரீதியாக சில விஷயங்கள் வந்துச்சு, மாற்றம் வந்துச்சு. படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குறையே. புலி படம் இப்பவும் கேரளால போட்டா அவ்வளவு கூட்டம் கூடும். இப்பவும் கேரளால புலி படத்துக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா எனக்கு புலி பிடிக்காது. ஆனா இப்பவும் கேரளா ஃபேன்ஸ் இருக்காங்க. படம் நல்ல படம் தான், அதை ஓரமா ஆக்கணும். அன்னைக்கு காலையில வெடிகுண்டு போட்டு மிரட்டுவோம்னு சொல்லி ஒரு மிரட்டல், தியேட்டருக்கு ஃபுல்லா வெடிகுண்டு இருப்போம்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா இல்லையா நண்பா? என்ன தெரியுமா, நம்ம இந்த சினிமா சம்பந்தப்பட்ட பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்து இருக்க கூடாது. அப்படி இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் எந்த அரசியல் சார்ந்திருந்தாரு? அவர் அண்ணன் சர்க்காருக்கு அதிமுக பிரச்சனை பண்ணிச்சு, சர்க்காருக்கு அதிமுக பிரச்சனை பண்ணிச்சு தெரியுங்களா? அப்ப அவர் எந்த கட்சியை சார்ந்து? ஆனா விஜய்க்கு இதுவரைக்கும் பிரச்சனை பண்ணாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம், திமுக. ஆமா, ஏன் அப்படின்னா வேலாயுதம் படத்துல அந்த ஓட்டு மேல யாரும் நடந்துட்டே இருப்பாரு, ஓட்டு மேல போவார். அப்ப திடீர்னு என்ன பண்ணும், அந்த ஓடு உடைஞ்சு கீழே விழுந்துரும். அப்ப கீழே இருந்த ஒரு கட்சி மீட்டிங்ல சொல்லுவாங்க, இது எதிர்கட்சிக்காரன் சாதிக்குன்னு சொல்லுவாரு. உடனே விஜய் என்ன சொல்லுவாரு, நல்ல வேலை தான் ஆளுங்கட்சின்னு சொல்லுவாரு. ஆளுங்கட்சி அப்போ யாரு? அம்மையார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்பவே தன்னை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒத்துக்கிட்டாரு. நல்ல வேலை நான் ஆளுங்கட்சின்னு சொன்னாரு. நான் ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர், நான் ஒரு ஆளுங்கட்சி நிர்வாகின்னா என்ன? வேலாயுதம் படம் ரிலீஸ் ஆகும்போது அதிமுக ஆட்சி, அப்போ தன்னை ஒரு அதிமுக நிர்வாகியாகவும் ஒரு உறுப்பினராகவும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க அதிமுக விசுவாசி. அப்ப இருந்து சொல்றீங்க. அப்படி இருந்து கூட அந்த படங்களுக்கு எல்லாம் பிரச்சனை பண்ணதே அவங்க. அதிமுக வந்து திமுக வந்து எந்த நடிகரையும் குறை சொல்லாது, எந்த நடிகரையும் பிரச்சனை பண்ணாது. சரத்குமார்ல இருந்து கார்த்திக்ல இருந்து விஜய் வரைக்கும் பிரச்சனை பண்ணதே அதிமுக தான். நாட்டாம படம் ஓட விடாம தடுத்தது அதிமுக தான். நீங்க திமுக இவ்வளவு சப்போர்ட் பண்ற பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. அவங்களை பார்த்தா உண்மையை பேசினா அது திமுக முத்திரை குத்துருவீங்க. எப்படி வேணும்பா, எப்படி யோசிச்சு வச்சிருந்தீங்களா? அப்ப உண்மையை பேசினா நீங்க திமுக முத்திரை குத்துருவீங்க. இல்ல நண்பா, நான் என்ன கேக்குறேன்னா, வேலாயுதம் படத்துல நான் ஆளுங்கட்சின்னு அதிமுக சொன்னாரு. படத்துல உள்ள ஒரு வசனம், அந்த படத்துக்கு என்ன அதுதான் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அதேதான். அப்ப படத்தை வந்து ஓட்டு போடுற அன்னைக்கு கருப்பு சோப்பு சைக்கிள் வந்து ஓட்டு போட்டாரு. யாருக்கு போட்டாரு? அத வந்து ஆதவ அர்ஜுனா திமுக தான் போட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் அந்த லோயலா மணி இருக்காரு, ஒரு பேர் லோயலா மணி தானே? ஆமா, அவர் என்ன சொன்னாருன்னா இல்லன்னு சொல்லி மறக்கிறாரு. அங்க முரண்பாடு இருக்கு. அவர் தெரிஞ்சிருக்கு, ஒரு தெரியாம இருக்கலாம். அப்படியே வேற என்ன? அப்போ கருப்பு சிவப்பு இந்த நாட்டுல இருக்கா, தமிழ்நாட்டுல இருக்கா? கருப்பு சிவப்பு, கருப்பு சிவப்புன்னா அது திமுக. அன்னைக்கு அவர் தான் சப்போர்ட் பண்ணாரு. இன்னைக்கு இது பண்றதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இல்ல, சரி நம்ம ஒரு ஆட்சி மாற்றம் கொடுப்போம். நல்லா இல்லைன்னா நீங்க சொல்லிக்கலாம். எங்க அவங்க இல்லாத பணமா சொல்லுங்க? எதுக்கு இப்போ உங்களுக்கு 10 ரூபா இருந்தா என்ன செய்வீங்க? நீங்க ஒரு டீ குடிக்கலாம். டீ குடிப்பீங்க. அதே 100 கோடியோ உங்களுக்கு இருக்கு, என்ன பண்ணுவீங்க? மனசார குடுப்பீங்களா? முதல்ல உங்க கை காசு போட்டு வெளியே குடுப்பீங்களா? நீங்க திமுக பண்ணுச்சு சொல்லுவீங்க. நம்ம காசை தான் பண்ணாங்க. அதான் தலைவர். இப்ப நம்ம வந்து 1000 2000 கொடுக்கறது பெருசு இல்ல, அது நல்ல மனசோட கொடுக்குறாங்கல்ல. அது நம்ம காசை கொடுக்க நம்ம ஏன் கேட்கணும்? இதுக்கு முன்ன அதிமுக கொடுக்கல இல்ல, அதிமுக ஆட்சி பண்ணாங்கல்ல. ஆமா, அவங்க சொன்னாங்க நீங்க 1500 பிளஸ் 3500 கூட்டு 5000 கொடுங்கன்னு சொன்னாங்களே தவிர, ஆனா கொடுக்கல இல்ல நண்பா. அந்த கொடுக்கிற மனசு தன்னை போல், அதாவது நீங்க எப்படி தெரியல, பைபிள்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கு,
தன்னை போல் பிறரை நேசின்னு சொல்லி. எலெக்ஷன் வர 2 மாசம் தான் இருக்கு, ஏன் இப்ப கொடுத்தாங்க? அதேதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 4.25 வருஷம் கழிச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டுல யாருமே 10th படிக்கலையா இல்ல 12th படிக்கலையா, ஏன் அப்ப எல்லாம் பரிசு கொடுக்கலன்னு கேட்டோம். அரசியல் வரும்போது அப்படிதான் இருக்கும். சில விஷயங்கள் பண்ணும்போது பவர் ஒண்ணு வேணும்ல கையில. இன்னைக்கு விஜயசார் வந்து அசைக்க முடியாத சக்தியா இருக்கிறாரு. ஏன் இன்னைக்கு விஜயசார் வந்து ஸ்டேட்டும் பயப்படுது, சென்ட்ரலும் பயப்படுது. படத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரியும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு நாளும் பயப்படும். சென்சாரை பத்தி மேக்சிமம் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்சாருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. பராசக்தி எவ்வளவு சென்சார் கட் பண்றாங்கன்னு தெரியுங்களா? ஆமா, அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு கட் பண்ணாங்க. ஏன் படம் ஓடல? மெயின் காரணம் நீங்க ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி சென்சார் கொடுங்கன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து அவங்க கட் பண்ண சொன்ன சீனை நீங்க கட் பண்ணல, அது கட் பண்ணா கூடாதுன்னு தான் நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க. இதுதான் உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? சென்சார் சொல்லுது, அந்த சென்சார் போர்டுல இருக்காங்க. யார் வச்சிருக்கா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுதான் சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு வார்த்தை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஏன் மோடி அங்கிள் பயமான ஒரு வார்த்தை உங்க வாயில வர மாட்டேங்குது? பேசிருக்காருல்ல, அது பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த டைலாக்கே இந்த படத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. மோடி சார் வந்து பேசவே இல்லையோ? மோடி சார் வந்து பேசினாரு. நான் என்ன சொல்றேன்னா, தமிழக வெற்றி கழகத்துல எனக்கு பிடிக்கும், அதுல இருந்து ஒரு ஆளா சொல்றேன். நான் வந்து திமுக வந்து வெறுக்கல, நாங்க கேட்கறது புதுசா ஒரு மாற்றம் தான் கேட்கிறோம். இப்பவுமே நம்ம ஊர்கள்ல ஒரு பார்ட்டிகளை கூட்டு போய் நம்ம பூத்துல போய் ஓட்டு போட போனோம்னா, பாட்டி இதை குத்துன்னு சொன்னா நம்ம கூட்டு போகணும். ஏன்னா சில பார்ட்டிகள் வந்து போட தெரியாது, கம்பவுண்ட் போறபடி நம்ம கூட்டு போய் நம்ம அந்த மிஷினை காட்டணும். அந்த பார்ட்டி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? திமுக அங்க இருக்கு, அதிமுக அங்க இருக்கு, இது ரெண்டத்தான் கேட்கும். அப்ப நீங்க போன எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணீங்க? பாத்திருக்கேன். யாரும் சொன்னா செந்தமிழ் சீமான் தான் ஓட்டு போடுன்னு சொன்னேன். வீட்டுல 7 ஓட்டு. ஏன் நீங்க அப்போ செந்தமிழ் சீமான் நீங்க சூஸ் பண்ணது கூட ஓகே தான், ஏன் அதுல இருந்து மாறி இப்போ தளபதிக்கு நிக்கிறீங்க? அவரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லுங்க. அவர் பேர் சரியில்லைல்ல.